ॐ वसुदेवसुतं देवम् ॐ सजानोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ अच्युतं केशवं रमनारायणम् अच्युतं केशवं रमनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं रामचन्द्र जानकी नायकं रामचन्द्र पाடுங்க हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये पल्लवी वल्लभायार्चितायात्मने कंस विध्वंसिने वंसिने ते नमः। हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे। जय श्री कृष्ण। सर्वं कृष्णार्पणमस्तु। ओ நீங்க என்ன ஸ்லோகம் 26 27 28 29 30 31 32 எல்லாமே அர்ஜுன வாட்சில் வருதா ஸ்ரீகிருஷ்ண வாட்சுக்கு போறதா 32 மட்டும் பகவான் வாட்ச வருது. காலோஸ்மி லோகக்ஷேத்ர 2 மட்டும் எடுப்போம். 30 31 மட்டும். யாரு நீ பாடு படி. என்னாச்சு? நான் படிக்கவா? लेलिह्यसे कृसमानः समन्तात् लेलिह्यसे कृसमानः समन्तात् थैंक्स का लोकान् समग्रान् मदनैर्ज्वलब्धिभिः அப்ப பிரேமாக்காவே படிக்கிட்டோமா? எனக்கு சரியாவே வரல. तेजोभिरापूर्य जगत् समग्रम्
तेजोभिरापूर्य जगत्समग्रम् भासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो प्रतपन्ति विष्णो आख्याहि मे को भवनुग्ररूपो आज्ञाहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यन् विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो அது ஸ்ரீகிருஷ்ணன் மூணையும் தனியா சேர்த்து எடுப்போம். சாரி, இது பகவான் வச்சு இது அப்புறம் சொல்லிக்கலாமா? ஆமா. சோ என்ன இது லேலிஹ்யசே கசமானஹ சமந்தால் லோகான் சமக்ரான் வதனை ஜலத்பிஹி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ராஹ பிரதபந்தி விஷ்ணு. லேலிஹ்யசே அப்படின்னா நக்குவது. எவ்வளோ ரசிச்சு சாப்பிட்டாதான் நக்க முடியும். நம்ம சில வீட்டிலலாம் கேட்பா, நீ வந்து எப்படி இருக்கு சாப்பாடு அப்படின்னு செஞ்சுட்டு பக்கத்துலேயே நிற்ப, எப்படி இருக்கு அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் நக்கி சாப்பிட்றத பார்த்தே நீங்கள் இப்போ முடிச்சுப்பேன், தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு நம்ம இவன் சிக்கன் இருக்குல்ல, அது என்னது அவனோடது கென்டக்கி சிக்கன், அதனுடைய விளம்பரத்தில் அவன் இப்படி தான் எழுதுவான், லிக் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படிமா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லிக் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படி அந்த நக்கி. முதல்ல ஒரு தடவை கேட்பரிஸ் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் இது சாக்லேட்டுடைய விளம்பரமும் அப்படியே இங்கெல்லாம் ஆயிரும், இங்கெல்லாம் வாயிலெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விளம்பரம் வரும் சாக்லேட்டுக்கு. நக்கி சாப்பிடுது. ஆனால் இன்னைக்கு மெதுவாக டீசன்சிங்கிற பேரில் யாரோ பார்க்குறான், அது தப்பாக நினைப்பா அப்படின்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து அப்படியே இன்னும் சுக்கா அந்த நுனி விரலால் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். நுனி விரலால் சாப்பிடவே கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சாரித்திரியம். அப்படி நல்லா ஃபுல்லாக உள்ளங்கையில் இது வரைக்கும் ஆகணுமா, ஃபுல்லாக நிரப்பி சாப்பிடணும். அதுவும் நம்ம சாப்பாடெல்லாம் தண்ணி இருக்கும், தண்ணி மயமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக உள்ளங்கையால் சாப்பிட முடியாது, ஸ்பூனால் சாப்பிட முடியாது, ஃபோர்க்காலையும் சாப்பிட முடியாது. அது வந்து நல்ல ரசித்து பாயசத்தை இலையில போட்டு சாப்பிடணுன்னா அப்படி நல்லா வழித்து அப்படி எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி 15வது அத்தியாயத்தில் 4 வகை உணவுகள்னு சொல்லும்போது அதில் ஒரு வகை வந்து நக்கி சாப்பிடும் வகை. தேன், ஊறுகாய், இந்த மாதிரி சில ஐட்டம் எல்லாம் நக்கி தான் சாப்பிட முடியும். ஸோ அதில் டீசன்சி இன்டீசன்சிலாம் கிடையாது. நல்லா நக்கி சாப்பிடணும், நல்லா ரசித்து சாப்பிட்றதா இருந்தால். அவசரத்துக்கு ஏதோ ஓடிண்டே சாப்பிடணுன்னா இப்போ +2 பசங்க பலர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. அம்மா பின்னாலேயே துரத்தின்னு இருப்பார் தட்டு எடுத்துட்டு. இவன் வந்து படிப்பு வச்சுட்டு படிச்சுட்டு புக்கு இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க போயிட்டு இருப்பான். அப்படியே கபக்குன்னு வாயில் போடுவான். அவன் சுய பிரஜையே இல்லாமல் அந்த சாப்பாட்டை, பாவம் அம்மா 2 மணி நேரம் தயார் பண்ணுற சாப்பாடை ஒரு இது இல்லாமல் சாப்பிடுவோம், ஜடம் மாதிரி. நல்ல உணர்ந்து ரசித்து அனுபவித்து சாப்பிடணும் டேஸ்ட்டை. இன்ஃபேக்ட் சாப்பாடு வந்து முதல்ல வந்து மூக்கால் சாப்பிடணும், அதனுடைய வாசனையை நுகரணும், அதுலேருந்து வர ஆவி, அந்த ஆவியோடைய வாசனையை நுகரணும். அப்புறம் கண்ணால் சாப்பிடணும், அதில் இருக்கிற கலர் காம்பினேஷன், வெள்ளை வெள்ளேன்னு சாதம், அதில் லைட்டாக மஞ்சள் நெய்
கொஞ்சம் டார்க்காக ப்ரௌனிஷ் சாம்பார், அதில் மஞ்சளாக கடலைப்பருப்பு, அப்புறம் சைடில் கறி வந்து பச்சையில், அந்த பச்சையில் வந்து உளுத்தம்பருப்பு, தாளித்து கொட்டிய கடுகு, அது வெவ்வேறு கலரு. அப்படி அந்த பியூட்டிஃபுல் ஒரு ஒரு பேண்ட் வேகன் மாதிரி கலர் காம்பினேஷன். அதை ரசிக்கணும், அதை பார்க்கணும். இது கண்ணால் சாப்பிடும்போது தான் உள்ளே இருக்கிற எச்சல் சுரப்பி, உள்ள கீழே இருக்கிற பேன்க்ரியாஸு, மற்ற எல்லா கிளாண்ட்ஸும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்கேயோ டிவியை பார்த்துன்னு சாப்பிட்டா இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது, இவன் சாப்பிட போகிறான் இப்போ பாஸ்ன்னு. கண்ணால் பார்க்கணும், மூக்கால் நுகரணும், கையால் தொடணும், அதோடைய சாஃப்ட் டச்சை வந்து கையில் ஃபீல் பண்ணணும். ஸ்பூனால் சாப்பிடக்கூடாது, கையால் தொடணும். இந்த கை சிக்னல் அனுப்பும், ஆஹா அருமையான சாப்பாடு, சாஃப்டாக அப்படின்னு சிக்னல் அனுப்பும். உடனே கிளாண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்கும், சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிடணும். ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து நக்குதல். இப்போ அவனே நான் நமக்கு சொல்லி கொடுக்குறான், லேலிஹியஸே. இந்த மரணத்தை அவன் எப்படி என்ஜாயபிளாக பண்ணுறான் பாருங்க. நானே அவங்கள கொன்னுட்டேன், நீ கவலைப்படாத, நீ வந்து சும்மா ஒரு கருவி தான், நீ சும்மா உன்னுடைய வேலையை பண்ணு, நீ கொல்லு அப்புறம் கொல்லு. நான் ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் டேட்டு டைம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. டேட்டு டைம் முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்லலை, கொன்னுட்டேன்னே சொல்கிறேன். மயா ஹதாஸ்துவம் ஜஹிமா வியதிஷ்டா யுத்தஸ்வ ஜெயிதாசி ரணே சபத்னான். நீ வந்து யுத்தத்தில் ஜெயித்துடு, நீ சும்மா கொல்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணு, நீ எல்லாம் கொல்லலை, நானே கொன்னுட்டேங்கிற. அந்த மாதிரி அந்த கொல்லக்கூடிய காட்சியை அர்ஜுனன் விளக்கும் போது வேகமாக வெட்டில் பூச்சி விளக்க நோக்கி ஓடி வரா மாதிரி, நதிகள் சமுதிரத்தை நோக்கி ஓடி வரா மாதிரி, எப்படி நதி துள்ளி குதிச்சு ஆனந்தமாக ஆடிப்பாடி போய் அங்கே போய் சாகரத்துக்கு, சமுதிரத்தில் கரைஞ்சு போகிறதுக்காக எப்படி துள்ளி குதிச்சு வருது. அந்த மாதிரி வெட்டில் பூச்சி எவ்வளோ ஆனந்தமாக வந்து பறந்து வருது இதில் போய் சாகிறதுக்கு இந்த விளக்கில். அந்த மாதிரி இவங்கள்லாம் சாகிற அந்த காட்சியை இவன் அர்ஜுனன் விளக்கிட்டு, நீ வந்து அவனை பல்லால் அப்படி கடிச்சு கொதரும் போது ஸ்பிளாஷ் ஆகுது ரத்தம், எல்லா டைரக்ஷன்லையும் ரத்தம் ஸ்பிளாஷ் ஆகுது. நாக்கு இந்த மேலே மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்கிற சைடில் கன்னத்துல எல்லாம் அந்த ஸ்பிளாஷ் ஆகுது. அது அப்படியே எல்லா திசையிலையும் நாக்கு அப்படியே எல்லா பக்கமும் நக்கிறானா. டெலிஷியஸே ரசமான சமத்தா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. மரணத்தை கூட அவன் எப்படி ரெலிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணி சாகரி. நம்ம வாஞ்சிநாதனை பற்றி சொல்லுவாங்க, வாஞ்சிநாதன் இல்லை சாரி, மதன்லால் திங்ராவை பற்றி. அவன் அந்த கர்சன் வைலியை கொண்டுட்டு இங்கிலாண்டில், இவன் வெள்ளக்கார பஞ்சாபுடைய இங்கிலீஷ் பிரேமை உள்ள ஒரு ஆஃபீஸருடைய போலீஸ் அதிகாரியோட மகன். அந்த போலீஸ் அதிகாரி இங்கிலீஷ்க்கு அவ்வளோ லாயல், போட்டு சூட்டு போடுவான், இங்கிலீஷ் பேசுவான். தன் பையன் பஞ்சாபியே பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான், இங்கிலீஷாக்காரனாவே வளரணும்னு. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு கோட்டு சூட்டு டை பூட்டெல்லாம் போட்டு தான் வளர்க்குறான். பஞ்சாபி கிட்டே போக விடலை. அப்புறம் இந்த தேசத்திலே அவன் இருக்க வேண்டாம், நேரம் இங்கிலாந்து போயிட்டோன்னு 15 வயசு 16 வயசு பையனை அங்கே அனுப்பிட்டார் இங்கிலாந்துக்கு. இங்கிலாண்டில் போயிட்டு அவன் வந்து வெள்ளக்கார கம்பெனி, வெள்ளக்கார ஸ்டூடெண்ட்ஸு அவங்க மத்தியெல்லாம் இருக்க, அவனுக்கு மாற்று கருத்து தெரியாது, வேற ஒப்பீனியன்ஸே அவனுக்கு கிடையாது, அன்எக்ஸ்போஸ்ட். கௌதம் புத்தர் எப்படி அரண்மனைக்குள்ள வெளியே உலகத்தில் நடக்கிற விஷயமே தெரியாமல் வாழ்ந்தாரோ, அங்கேயே குருகுலம், ஹோம் லேர்னிங்காக டீச்சிங், ஹோம் டீச்சிங், அந்த மாதிரி ஹோம் ஸ்கூல் அப்படியே இருந்து உள்ளே இருந்தான். ஆனால் ஒரு 20 வயசு 21 வயசில் வெளியில் ஒரு ஃபஸ்ட் டைம் கிளம்பும்போது ஒரு பணத்தை பார்க்குறான், ஒரு வயசானவரை பார்க்குறான், ஒரு நோயாளியை பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னது இதே மனுஷன், நான் கூட அப்படி வயசானவன் ஆயிடுவேனா, நோய் வருமா அப்படின்னு. அந்த ஒரு காட்சி அவனுக்குள்ள பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஞானத்தை தேட. அன்றைக்கி ராத்திரி தன்னுடைய குழந்தை, புதுசாக பிறந்த குழந்தை, சின்ன சில மாத குழந்தை, மனைவி யசோ அவன் பேர் தான் யசோ என்னமோ பேர், அப்படியே அவன் மேலே போத்திட்டு தன்னுடைய இடத்துல இதை வச்சு ஏமாற்றி போத்திட்டு அவளை ஒரு தடவை கடைசியாக குழந்தைய பார்த்துட்டு
ராத்திரி அரண்மனை விட்டு கிளம்பிடுறான். அந்த மாதிரி இந்த இந்த ஆளும் யாரு, நான் என்ன கதை சொல்ல ஆரம்பித்தேன், பயங்கர மெமரி, நான் ஏதோ சொல்ல ஆரம்பித்தேன். அவர் புள்ள பஞ்சாபி எல்லாம் படிக்க கூடாது, பஞ்சாபி பேசக்கூடாதுன்னு. கரெக்ட், மதன்லால் திங்ரா. அவன் வந்து அங்கே வெள்ளைக்காரனோட தான் இருக்கிறான் அந்த கம்பெனியில். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், வெஜிடேரியன் சாப்பாடு வேணும், நான்வெஜ் இருக்க முடியாது. அதனால் தேடிட்டு போகிறான். போயிட்டு இந்தியா ஹவுஸ்க்கு வந்து சேர்றான். இந்தியா ஹவுஸு சாவர்கர். அங்கே போனால் சாவர்கர் கதவை திறந்தவுடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறான் அவர் மேலே. அவர் தோத்தி பஞ்சகச்சம் கட்டியிருப்பார், பெரிய லாங் ஜிப்பா போட்டிருப்பார், கண்ணு தீக்ஷ்ணமாக இருக்கும் அவருக்கு. அவன் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிறான். அப்படியே மெதுவாக ரெகுலராக வர ஆரம்பிக்கிறான். அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டார். இவன் உட்காந்து சாப்பிடும்போது அவர் பாட்டில் தன்னுடைய மற்றவங்களோட பேசிட்டு இருப்பார். இவன் காதில் விழும். அப்போ மெதுவாக இவனுள்ளேயும் தேசபக்தி வளருது. அப்போ அவன் வந்து அவனை சுடுறதுக்கு யார் போகலான்னு வரும்போது மதன்லால் திங்ராவை செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவன் வந்து பெங்காலில் எங்கேயோ கவர்னராக இருந்தவன். அவனுக்கு ஃபெலிஸ்டேஷன் நடக்கிறது, ரொம்ப பெரிய சேவை பண்ணிட்டு வந்திருக்கிறான் நம்ம நாட்டுக்கு, ஏதாவது நம்ம நாட்டுக்கு ஆதரவாக நம்ம பாரத நாட்டில். அதனால் ஃபெலிஸ்டேஷன், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் இன்விடேஷன் இவனுக்கு மட்டும்தான் கிடைக்க முடியும், ஏன்னா இவன் பெரிய போலீஸ் அதிகாரியோட மகன். அதனால் இவனுக்கு இன்விடேஷன் கிடைக்கும், அங்கே போய் அவனை சுடணும், இதுதான் அசைன்மெண்ட். இவன் போகிறான். அவர் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சது, ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வரான். ஒவ்வொருத்தரையாக சந்தித்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கை குலுக்கிறான். அப்போ இவன் கிட்ட வரும்போது கையை நீட்டான். கையை குலுக்கிட்டு இவன் துப்பாக்கி எடுத்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் ஒரு 2 அடி 3 அடி ரேஞ்சில் கொள்கிறான். பொண்ணை 3 குண்டு விட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் இவனுடைய கையை பிடிக்கிறாங்க. அவன் ஒரு டாக்டர். இயற்கையாக கையை பிடிக்கும்போது அவன் கையில் பல்ஸில் போகிறது, பல்ஸை கவனிக்கிறான். அவன் சொல்கிறான், இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு கொலை பண்ணிட்டு அவன் ஏதோ மெடிடேஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது, அவனுடைய பல்ஸு பூஜை பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, பல்ஸ் வந்து ரேப்பிட் ஆகலை, வேகம் அதிகமாகலை, அவன் உள்ள வந்து அவ்வளோ அமைதி இருந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி இவன் வந்து லேவ்கட் என்ன சொன்னோம் நம்ம, லெலிகே சேகரமான சமந்தால் லோகாந்த். இவர் வந்து நான் எதுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தேன், மதன்லால் திங்ரா. என்ன ஆயிருக்கு எனக்கு, லேலிஷியஸே தான் சொல்றேன், ரசிச்சு அந்த கொன்னப்புறமும் அதை ரசிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. கொல்வதை ரசிக்கிறான், ஆனந்தமா கொல்றான். அப்போ பாருங்களேன், இந்த இது வந்து அவர் கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதாரண மனுஷனுக்கு கூட இருக்க முடியும். பகத்சிங் வந்து தூக்கு மேடைக்கு போகிற 15 நாள் ஜெயிலில் இருக்கிறான். அந்த 15 நாளும் 2 மாதம் சின்ன பீரியட். அதுக்குள்ளே அவனுக்கு 5 கிலோ வெயிட் அதிகமாகிடுதான். எவ்வளோ ஆனந்தமாக இருந்திருந்தா அப்படி இருக்கும். சாகடிச்சிருக்கான், பாம்பு போட்டிருக்கான், அவனுக்கு சாவு கிடைக்க போகிறது, தூக்கில் ஏற போகிறான், ஆனால் ஆனந்தமாக. ஸோ அந்த மாதிரி மரணத்தை கூட ரசித்து, மரணத்தை அப்படி அவர் சாப்பிட்றாராம். அந்த இவங்களை எல்லாரும் நசுக்கி சூரணம் பண்ணி, சூர்ணம்ங்கிறான், பொடி ஆக்குறாராம் அவருடைய பெரிய பயங்கரமான பல்லால். சூர்ணம், சூர்ணித்தை ருத்தமாங்கிறான், சூர்ணித்தை சூர்ணமாக்குகிறான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் லேலிஷ்யசேகர சமான சமந்தால் லோகான் சமக்ரான் வதனே ஜலதி தேஜோபிராபுரிய ஜெகத் சமக்ரம் பாசஸ்த உக்ராக பிரதபந்தி விஷ்ணு. அப்படியே உன்னுடைய முகமெல்லாம் அப்படி ஒளிமயமா இருக்கு, அது சுற்றி உலகத்தை எல்லாத்தையும் ஒளிமயமாக்குகிறது. ஒளிமயம் மட்டும் ஆக்கலை, இட் வாஸ் நாட் ஜஸ்ட் லைட். சில சமயம் இன்டென்ஸ் லைட்டே சூடாக இருக்கும், சந்திர ஒளி மாதிரி நல்ல குளிர்ச்சியான ஒளி வந்து இருக்கு டெஃபினெட்லி. பட் ரொம்ப இன்டென்ஸ் 10,000 வாட் பல்பை போட்டால், அந்த இது ஃபோக்கஸ் லேம்பை போட்டால் அதுலேருந்து 10 அடி தூரத்தில் இருக்கிறவனுக்கு கூட அதனுடைய உஷ்ணத்தை அனுபவிக்க முடியும், லைட்டுடைய உஷ்ணம். ஒரு கால் லைட் இல்லாமல் அந்த காயில் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ரெசிஸ்டன்ஸில் சுடுறதுனால ஒரு கால் சுற்றி காற்று சூடாக இருக்கலாம்,
தெரியாது. பட் லைட்டு சூரிய ஒளியே வந்து காலையில இதமா இருக்கும், மதியத்துக்கு அப்புறம் குதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தை தபந்தி பிரதபந்தி, தபந்தினா கொதிக்க வைக்கிறது, தகிக்க வைக்கிறது. தாப அப்படின்னா டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சர், ஃபீவர். தாப தப அப்படின்னா தவம், தவம் தாப ரெண்டும் வந்து நம்மெல்லாம் தவம் பண்ணாததுனால நமக்கு அடிக்கடி தாப்ப வருதுங்கிற சொல்லுவாங்க. மராட்டியில தாப்பன்னு சொல்லுவோம் அந்த ஃபீவருக்கு. தவமும் அப்படிதான் இருந்தது. சுத்தி அக்னியை வச்சு அதுக்கு நடுவில் நின்று தவம் பண்ணுவான். முள்ளு படுக்கை மேல ஆணி படுக்கை மேல படுத்து தவம் பண்ணுவான். உடம்புடைய தேக உணர்வு, தேக அபிமானம், அதை பற்றிய கர்வம், நம்முடைய உடம்பை பத்தி அடிக்கடி சில பேர்லாம் இப்படி இப்படி அப்படி கரைச்சி விட்டுப்பாங்க. கரைச்சி விட்டு இப்படி இப்படி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொபைல பார்ப்பாங்க. அந்த அதுல அவனுக்கு ஒரு ஃபேஷன்ல கரெக்டா என்னடா அது இப்படி அலங்கோலமா இருக்குண்ணா. இல்லை இல்லை, இது வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டைலுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிக்கடி தன்னுடைய அப்படி இந்த ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் அப்படி இது பற்றி சைடு பைசப்ஸை பார்த்துப்பாங்க. அடிக்கடி அப்படி மார்பை விரிச்சு அப்படி ஜிம்மு கண்ணாடி முன்னால தன்னை பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி தப்ப தாப்ப தபஸ்யா, நம்ம நேச்சுரலாக தவம் பண்ணினா தாப்ப வராதான், ஃபீவரே வராது வாழ்க்கையில். தவம் குறைய 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 ஃபீவர், அடிக்கடி ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லுவார். பிரதபந்தி விஷ்ணு, தப்பம் செய்ய வைக்க தகிக்க வைக்கிறது உலகத்தை, மூன்று உலகத்தையும். ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ, கோ கஹ யார் நீ, அறிய விரும்புகிறேன். இந்த பவான், உன்னை நான் அறிய விரும்புகிறேன். உக்ர ரூபக, உக்ரமான ரூபம் கொண்டவனே நீ யாரு. மேகோ பவானுக்ர ரூபோ, ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ தர்ஷிதம் ரூபோ. என்னது அடுத்த வரி என்ன? ஆக்யாஹி மேகோ பவானுக்ர ரூபோ நமோஸ்து தே தேவவர் பிரசீத நஹி பிரஜானாமி பவந்த மாத்யம். என்னதுக்கு அடுத்தது? விஜ்ஞாதுமிச்சாமி பவத்த மாத்யம் நஹி பிரஜானாமி தவ விஸ்வமூர்த்தே, தவ விஸ்வமூர்த்தே. நஹி பிரஜானாமி, எனக்கு தெரியல நீ யாரு விஸ்வமூர்த்தியே. முதல்ல பெருசா அவன் வர்ணிச்சான். துவமக்ஷரம் வேத பரமம் வேதித்தவ்யம், நீ அது நீ இது அப்படின்லாம் சொன்னான். இப்ப என்ன சொல்றான்? எனக்கு தெரியலையே நீ யாருன்னு, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆக்யாஹி மே, எனக்கு சொல்லு யாரு, நீ யாருன்னு சொல்லு. கோனா கஹ தான் யார். நீங்க எப்படி மற்ற இடத்துலலாம் சஹ தஹ கஹங்கிறது நோ ஓ கோன்னு மாறுமோ ஓக்காரத்துல, அந்த மாதிரி இங்கேயும் கஹங்கிறது கோயம்ல கோன்னு மாறுறது. கோ நீ யாரு, ஆக்யாஹி மே எனக்கு சொல்லு. பவான் கோ நீ யாரு. அந்த மாதிரி விஜ்ஞாத்தும் இச்சாமி பவந்த மாத்தியம், நீ உன்னை நான் விஜ்ஞாத்தும் அறிய விரும்புகிறேன், இச்சாமி விரும்புகிறேன். நஹி பிரஜானாமி தவ தவ விஸ்வமூர்த்தே, நஹி பிரஜானாமி. அதுக்கு முன்னால் என்ன சொல்றான்? பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச, உக்ர ரூபம் கொண்டவனே நீ யாரு, எனக்கு தெரிந்து எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச, சந்தோஷம். பிரசீத விஜ்ஞாதுமிச்சாமி பவத்த மாத்ய, அது இரண்டாவது வரி. பிரசீத வந்து முதல் வரியில வருது இல்லையா? என்னது வருது? ரெண்டாவது வரியில பிரசீத வருது. நமோஸ்துதே தேவ வர பிரசீத. அதான் ரெண்டாவது இல்ல, முதல் வரி. அந்த முதல் வரி கடைசி ரெண்டாவது பார்ட்ல நமோஸ்துதே தேவ வர பிரசீத.
பிரசன்னமாகிவிடு. தேவவர, தேவர்களிலே உத்தமமானவனே, பிரசன்னமாகிவிடு. நமோஸ்துதே, நான் உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன். நீ யாருன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தெரிந்து கொள்ள விஞ்ஞாத்தும் இச்சாமி பவந்தம் ஆத்தியம். முதல்ல அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் அதை சொல்லிடு. விஞ்ஞாத்தும் இச்சாமி பவந்தம் ஆத்தியம் நஹி பிரஜானாமி தவ விஸ்வமூர்த்தே, நான் உன்னை அறியவில்லை விஸ்வமூர்த்தியே அப்படின்னு சொல்லி இந்த சஞ்சயன் அர்ஜுனனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் முடியுது, வர்ணனை. அதுக்கப்புறம் அவன் சொல்ற பதிலாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காலோஸ்மின்னு ஆரம்பிக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற பதில், அந்த விஸ்வரூபம் சொல்றது. நான் காலன், மகாகாலன் அப்படிங்கிறார். காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவருத்தோ, லோகத்தை அழிக்க வந்தேன். அதுக்குதான் நீ கிருத்திகா கேட்டா, இப்படி எல்லாம் வந்து திவ்ய திருஷ்டியை கொடுத்துட்டு, திவ்யம்னாலே அழகு இல்லையா, திவ்ய திருஷ்டியை கொடுத்துட்டு இப்படி பயங்கரமான காட்சியை போய் அவர் தரிசனம் கொடுத்துருக்காரு, என்ன அவருடைய இன்டென்ஷன் அன்னைக்கு கிருத்திகா அந்த இன்னொரு கிளாஸ்ல கேட்டேன். அது மாதிரி நம்ம வந்து டிவினிட்டி, திவ்யம், தெய்வங்கள்னா அப்படியே அழகா இருப்பாங்க, ரொம்ப நீட்டா உடம்பு கிளீனா இருக்கும். தெய்வங்களை வரையும் போது மார்பில் மைண்ட் கூட வரைய மாட்டாங்க அப்படி நம்ம ஓவியர்கள் எல்லாம். அதெல்லாம் மனுஷனுடைய இதுவான், அந்த இதெல்லாம் லோவர் கிரேடு. தெய்வம்னா உச்சம் அப்படின்னு பர்ஃபெக்டா இருக்கும் அவருடைய கண்ணு, கை எல்லாமே அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். ஆனா தெய்வம் வந்து புயலும் நான் தான், தென்றலும் நான் தான் அப்படிங்கிறான். தென்றலும் நான் தான். நமக்கு தென்றல் மட்டும் வேணுங்கிறதுனால நம்ம அந்த சைடை அவாய்ட் பண்றோம். அதனால தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. இவன் கூட பாருங்க, அவ்வளோ அழகா ஆரம்பத்துல வர்ணிச்சுட்டு இப்போ சொல்றான், ஐயோ பயமா இருக்கு, பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச, நீ பிரசன்னமாகிவிடு, ரொம்ப பயமா இருக்கு, உலகமே உன்னை கண்டு பயப்படுறது, நானும் பயப்படுறேன் அப்படின்லாம் சொன்னான் நடுவில் வருடத்தில். அதுக்கு பதில் வந்து அவர் நாளைக்கு காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிக பிரவருத்த ஹிருதே வித்வான் பவிஷ்யந்தி சர்வே யோ ஸ்திதா பிரத்யநீகேஷு யுத்தா தஸ்மாத்ம உத்திஷ்ட அப்படின்னு சொல்லுவேன் நாளைக்கு. நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, எல்லாரும் யாரு பேசணுமோ பேசுங்க. இது அப்படியே கண்டினியூஸா தான் அப்படியே வருது. முதல்ல பார்த்த உடனே வந்து தன்னோட ஆச்சரியத்தை காமிக்கிறான், தன்னோட எக்ஸ்பிரஷனை கொடுக்கறான். அதுக்கப்புறம் யாருன்னே புரியலையே, நீ யார். இது அப்படியே கண்டினியூஸா பார்த்தா இது நம்மளோட ஆர்டினரி ஹியூமன் பிஹேவியர் மாதிரி தான் இருக்கு. முதல்ல நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம், அதுக்கப்புறம் நீ யார் தான் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குற மாதிரி அதுலயே ஒரு கரெக்ட் கொஸ்டினோட ஒரே ஃபார்ம்ல இவன் மெச்சூர் ஆக அல்லது இவனுடைய மைண்ட் செட் மாற இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மாறுறதுன்னு வச்சுக்கலாம். நான் சொல்றது இது ஒரு மூவி மாதிரி வருது, காட்சி மாறி வருது. இவனுக்கு ஆரம்பிக்கும் போது தென்றலாக தான் ஆரம்பிக்கிறான், தென்றலா ரொம்ப அழகான ரூபத்தை காட்டுறான், அப்புறம் விராட்டு ரூபத்தை காட்டுறான், பயமுறுத்துற ரூபம் இல்லை. அதுக்கப்புறம் மெதுவா பயமுறுத்துற ரூபத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மகாபயங்கரத்தை காட்டுறான் இந்த கடைசியில. அப்போ அவன் ஆடி போயிடுறான், இல்லை நீ நார்மல் ஆயிடுப்பா, சத்துருபுஜ ரூபத்தை எனக்கு காட்டு, சௌமியமான சத்துருபுஜ ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்லுவான். வீடியோ ஓடித்தான் முன்னால, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருக்கா? அப்ப என்ன செய்யலாம், முடிச்சிடலாமா? கேள்வி கூட இதுல பார்த்தேன், அப்ப கேட்டிருந்தாங்க திரௌபதி கேட்கிற மாதிரி, லைக்
நீ நினைச்சிருந்தா இதெல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அவரு நான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டும் கார்லேட்டடா, லைக் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு டிஃபைன்டு, வேற மாற்றமே ஆகாது, இதுதான் நடக்கும் அப்படின்னு அவருக்கு கிளியர் விஷயமா என்ன நம்ம மாறவே மாறாத. ஒரு ஐசோலேட்டடாக ஒரு விஷயத்தை எடுத்து இன்டர்பிரேட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இதுதான் நடக்குங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்டு, ப்ரீ டிஸ்டைன்டு, அதுதான் பேசிக். இந்த இடத்துல மரணத்தை வந்து நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கு பேசிஸ் வந்து இதுதான் நடக்குங்கிற எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்கிற அதுதான் பேஸ். அதில் இந்த இடத்துல மரணத்தை பற்றி பேசுகிறான், வேற ஏதோ இடத்துல வேற விதமாக பேசுவான். அன்னைக்கு சூதாட்டமும் அது நடக்க வேண்டியது நடந்தது, நான் வந்தெல்லாம் தடுத்திருக்க முடியாது, தடுக்க மாட்டேன். அவன் எதுக்கு என்ன, அதான் நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி அவன் வந்து கடவுள் வந்து நமக்கு மாமனும் மச்சானும் இல்லை, நம்ம இஷ்டப்படி முடிவு கொடுக்கறதுக்கு. அவன் வந்து அவனுடைய ஸ்டைல் இதுதான். அப்புறம் கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு, கர்மா இருக்கு, அவரவருக்கு கர்மா இருக்கு, அந்த கர்மப்படி அது அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். கடவுள் கர்மா இருக்கு, ஸ்வபாவம் இருக்கு, சுபாவம் இருக்கு. ஸ்ரீராமன் வந்து உக்கிரமா கோபப்பட்டு சமுத்திர கரையில உட்கார்ந்து 3 நாள் தவம் பண்ணி சமுத்திரன் வரதில்லை. சமுத்திரனுக்கு இவன் ஒரு மனுஷனா தான் தெரியறான் போல இருக்கு. அதனால இவன் தவம் பண்ணதை அவன் கண்டுக்கல. வழிவிடு, எங்களுக்கெல்லாம் லங்கைக்கு போகணும் அப்படின்னு தவம் பண்றாரு. 3 நாள் தவம் பண்ணிட்டு சமுத்திரராஜன் வரல. அப்போ கோபம் அடையுது. ராமன் வந்து கோபம் அடைஞ்ச ஒரே ஒரு ஸ்பாட் இதுதான், மற்ற எங்குமே ராமரை கோபமான இது கிடையாது. அதனால அயோத்தியா கோவில் போராட்டத்துல அந்த போஸ்டர் வந்து இந்த ஸ்பாட்டை தான் எடுத்தது. சமுத்திரத்துக்கு மேல கோபப்பட்டு அவர் என்ன பண்றாரு, வில்ல எடுத்து பிரம்மாஸ்திரத்தை அனுப்புறார். உடனே சமுத்திரவன் வரான், அவர் முன்னால வரான். வந்துட்டு அவன் ஒரு விஷயம் சொல்றான், நீ போட்ட நியமங்கள் தானேடா, அது உனக்காக மட்டும் நம்ம மீற முடியுமா? எத்தனை உயிர்களுக்கு நான் சேதமாகும் இப்படி சமுத்திரத்துல நடுவில் ஒரு பாதையை உனக்காக விட்டா? இது வந்து எப்படி நீ உன்னுடைய விஷயத்துக்காக உலகத்தையே அழிக்கிற உன்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக உலகத்தையே அழிக்கிற ஒரு முடிவெடுத்து பிரம்மாஸ்திரத்தை அதில் பூட்டிக்கிறியே, இது சரியா அப்படின்லாம் வந்து சமுத்திரராஜன் கேட்பான். அப்போ கொஞ்சம் அடங்கி ராமன் சொல்லுவாரு, எனக்கு வழி சொல்லு, நாங்கள் சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் லங்கைக்கு போகணும். இப்போ சரி, நீ வந்து கல்லை கொண்டு வந்து பாலம் கட்டு, நான் அந்த கல் மூழ்காமல் பார்த்துக்கிறேன், அது எவ்வளோ நான் செய்ய முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சேத்து கட்டுற முடிவு வருது. சேத்து கட்டுறதுக்கு கல்லை தேடின்னு வராங்க. வந்து வானரத்தெல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய பாறாங்கல்ல போட்டு அந்த சேத்து பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னு இருக்கு. ஒரு கதை இருக்கு, அர்ஜுனன் வந்து அது எதுக்கு சேத்து கல்லெல்லாம் வானரர்கள் கொண்டு வந்து இப்படி அப்படின்னு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், ஆமாம், அது இல்லாமல் எப்படி முடிஞ்சிருக்கு, நானும் அங்கே இருந்திருந்தா நான் என்னுடைய வில்லாலே அம்பாலேயே நான் பாலம் கட்டியிருப்பேன்னு சொல்லுவேன். அம்பாலேயே பாலம் கட்டும்போது அவர் அம்பு பாலம் நடக்கிறது, ஆஞ்சநேயர் வராரு, ஒரே ஒரு காலை வைக்கிறார், மேலே நொறுங்கி விழுந்துடுறது. உடனே திரும்ப முயற்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் இது அப்படி இல்லை, நாங்கள் இந்த பாறையிலெல்லாம் ராமராமனை எழுதி தான் உணர்ந்து போட்டோம், பாறையுடைய இயற்கை இல்லை, ராம பக்தி எங்களுடைய ஸ்ரத்தை, அதுக்கு மேல ராமநாமத்துடைய மகிமை, அதனால அது மிதந்தது, ஒரு பாலமாச்சு அப்படின்னு சொல்றான். வெறும் மனுஷனுடைய திறமையால இது நடக்கலை, அதாவது வானரர்களுடைய திறமையால் நடக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு கதை படித்தேன், எங்க இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அர்ஜுனனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இது நடக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம். மொத்தத்திலேயே இத நம்ம இந்த பகவத்கீதையை படிக்கிறச்ச ரொம்ப அப்படியே நம்மளோட சின்ன அறிவை வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுன்றது ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கையாளாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா 5வது சாப்டர்ல நேத்துதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நகர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்த ஸ்ருஜதி பிரபு,
ந கர்ம பல சயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. சோ ம். உன்னோட எந்த கர்மத்திலயும் எனக்கு பங்கு கிடையாது. அதுல ராம் சுகதாஸ் சொல்றச்ச பங்கு வச்சு பண்றச்ச அந்த உன்னோட கர்மங்கள் எல்லாம் ஒரு பகவானுக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னா அதுல பலனும் அவருக்கு வந்துடுறது. சோ எந்த பலனும் எதுக்குமே கிடையாது. அவ பண்ற கர்மா அவனோட ஸ்வபாவப்படி பண்றான், அதுக்கான பலனை அவ அனுபவிக்கிறா அப்படின்னு அதுல வருது. இப்ப இதுல பார்த்தா எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ எது எப்படி ரொம்ப நம்மளோட அறிவு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே எடுத்துட்டு போகணுமோ என்னமோ தெரியல. ஃப்ராக்மெண்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் ஆகும் தனித்தனியா. பட் அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. ஆமா, வேற வேற கண்டெக்ஸ்ட்ல வேற வேற இடத்துல. இப்போ பரீட்சையை யார் எழுதணும் அப்படின்னா, நானே ஏற்கனவே எழுதிட்டேன், அதுவும் உண்மைதான். உனக்கு மார்க் கிடைக்கணுங்கிறது நானே முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, பரீட்சைக்கு நீ தான் போகணும், ரோல் நம்பர் போட்டு நீ தான் எழுதியாகணும், உன் கையால் தான் எழுதியாகணும், அதுல எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறா. ஸோ அந்த ஆக்ட் நம்மது. பட் இது நம்முடைய கர்ம வாழ்க்கை வருஷம் முழுக்க நம்ம படித்தது, நம்முடைய சுபாவம், நம்முடைய கெப்பாசிட்டி, அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு எழுதுறோங்கிறது அது வந்து ஏற்கனவே டிஸ்டைன்டு, நமக்கு முடிவானது. நீ தமச குணம் இருந்தால் நீ சோம்பல்ல வருஷம் முழுக்க கழிச்சுட்டு கடைசி நிமிஷம் டைம் டேபிள் வந்தோடனே ஒவ்வொன்று ஓடி எழுதுவேன். அது வந்து டிஸ்டைன்டு இருந்தா கூட அங்க போய் எழுத வேண்டியது நீதான், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டும் உண்மைதானே. அதனால பகவத்கீதை என்ன சொல்றான்னா, நீங்க அந்த கீதா தியானம், கீதா தியானம் நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒண்ணு, பகவத்கீதை இல்ல கீதா ஆரத்தி, அதுல ரொம்ப சுலபமானது சரளமானதுன்னு ஏதோ வார்த்தை வரும் அந்த கீதா ஆரத்தியில. அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணும் நமக்கு. ஒவ்வொரு விஷயத்த புரிஞ்சுக்கும் போது என்ன இவ்வளவு சிம்பிள் விஷயம் தானேன்னு தான் தோணும். ஆனா அடுத்த ரவுண்டு அதே பார்க்கும்போது நமக்கு அது இல்லை, பத்தல, நமக்கு இது இன்னும் ஏதோ ஆழமானது இருக்குங்கிற எண்ணம் வரும். அதுக்கடுத்த ரவுண்ட் படும்போது அந்த ஆழமானதுல ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நமக்கு புரியும். நம்ம வாழ்க்கையில அனுபவங்கள் வளர 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 இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் புரியும். இது என்னையே எந்த நாளுமே கம்ப்ளீட் தியானம்னா கம்ப்ளீட் கீதையை அப்படியே கரைச்சு குடிச்சு பண்ணிட்டேங்கிறது சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி பார்க்க ரொம்ப எளிமையானவள் அப்படிதான் தோன்றுது. ஆனா அது இதுவும் உண்மை. அந்த மாதிரி கான்ட்ரடிக்டரி சில விஷயங்கள் இதுவாக தான். நம்ம ரொம்ப சின்ன அறிவு இருந்தால் இது நமக்கு குழப்பம் கொடுக்கும். எப்படி நம்ம கொஞ்சம் விசாலமாயிருக்கு, கீதை படித்து சர்ச்சை கேட்டு கொஞ்சம் விரிந்திருக்கு நமக்கு, அதனால நமக்கு புரியற மாதிரி தோன்றுறது. ஆனா கூட கொஞ்சம் குழப்பம் மிச்சம் நிற்கிறது. ஒண்ணு தெரியறது, நம்மளோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி அப்படின்றது மட்டும் புரியுது. கரெக்ட். ஆமா. ஓகே, चलो சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தௌ வாசுதேவௌ व्रजप्रियम् धर्म संस्थापकं वीरं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्री कृष्णौ वन्दे जगद्गुरुं. जय श्री कृष्णा. सर्वं कृष्णार्पणमस्तु. जय श्री कृष्ण जी. चलो, சனி ஞாயிறு நாளைக்கு மட்டும், திங்கட்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.